வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. முதல்வர் விஜய் அவர்களை கைது செய்ய வேண்டும், போலீஸ் குவிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதிமுகவின் 5 எம்எல்ஏக்கள் குதிரை பேரம் நடத்திதான் தாவேகாவில் இணைந்தார்கள், ராஜினாமா செய்தார்கள் என்று அதிமுகவின் நாடாளுமன்ற எம்பி இன்பதுரை அவர்கள் ஆளுநரிடம் புகார் ஒன்றை கூறியிருந்தார். கிட்டத்தட்ட சமூக வலைதளங்கள் முழுவதுமாக அதிமுகவின் தொண்டர்கள் முதல்வர் விஜய் அவர்களுக்கு எதிராகவே பதிவுகளையும் மேற்கொண்டனர். நேற்று திமுகவின் கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறியதாக வைகோ அவர்கள் அறிவித்தார். கிட்டத்தட்ட வைகோ அவர்கள் 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய உத்தரவுகளை பிறப்பித்தார். ஆனால் அவர்கள் ராஜினாமா செய்ய மாட்டோம் என்று தெரிவித்துவிட்டனர். சீர்காழி மற்றும் கடையநல்லூர் தொகுதியின் வேட்பாளர்கள் வெற்றியடைந்த நிலையில் சூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் அவர்கள் ராஜினாமா செய்ய முடியாது, திமுகவிலேயே இணையப் போகிறோம் என்பதையும் சீர்காழி எம்எல்ஏ அவர்கள் தெரிவித்துவிட்டார். மேலும் முதல்வர் விஜய் அவர்கள் ராஜினாமா செய்தால் நீங்கள் சொன்ன நேரத்தில் சொன்ன இடத்தில் நான் உங்களுக்காக பிரச்சாரம் செய்வேன் என்று முதல்வர் விஜய் அவர்கள் வைகோ அவர்களிடம் கூறியதாக வைகோவே நேற்று ஓப்பன் ஸ்டேட்மெண்டாக தெரிவித்தார். நிச்சயம் இது குதிரை பேரம்தான் என்று அதிமுகவின் எம்பி இன்பதுரை அவர்கள் ஆளுநரிடம் ஆதாரபூர்வமான தற்பொழுது புகாரை மீண்டும் கொடுத்துள்ளார். குதிரை பேரம்தான் நடந்துள்ளது, உடனடியாக விசாரணையை மேற்கொள்ள வேண்டும், இதற்கான தவறுகள் எங்கு இருக்கிறது, யார் மீது இருக்கிறது என்பதெல்லாம் இந்த ஆவணங்களில் நான் வைத்துள்ளேன் என்று அதிமுகவின் எம்பி இன்பதுரை அவர்கள் கொடுத்துள்ளதால் முதல்வர் விஜய் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று பரபரப்பாக இன்று காலை முதலே பேசப்படுகிறது. குறிப்பாக திமுக எம்பிக்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஆளுமையாக அதிக அளவில் தான் இருக்கிறார்கள். ஆனால் மாநிலங்களவையின் எம்பியாக இருக்கக்கூடிய இன்பதுரை அவர்கள் சரியான நேரத்தில் தற்பொழுது அதிமுகவின் எம்பிக்கள் குதிரை பேரம்தான் நடந்தது என்பதை சட்ட ரீதியான முயற்சிகளை மேற்கொண்டு ஆதாரங்களை சேகரித்து தற்பொழுது ஒட்டுமொத்தமாக முதல்வர் விஜய் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற புகாரை ஆளுநரிடம் சமர்ப்பித்துள்ளார். ஆதாரத்தை வைகோ அவர்கள் பேசிய அந்த வீடியோவையும் தற்பொழுது சேகரித்து ஆளுநரிடம் சமர்ப்பித்துள்ளார். வைகோ அவர்கள் என்ன கூறினார் தெரியுமா? நீங்கள் உங்களது எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வையுங்கள், அதே தொகுதியில் இடைத்தேர்தலின் பொழுது நீங்கள் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் சரி, உங்களுக்காக நான் பிரச்சாரம் செய்கிறேன், உங்களது சொந்த சின்னத்திலேயே நீங்கள் போட்டியிடுங்கள், முழுமையான ஆதரவை நாங்கள் தருகிறோம் என்று விஜய் கூறியதாக வைகோ அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தார் நேற்று. இது குதிரை வீரமா என்பதை மக்களாகிய நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.